ஹலோங்க. யுஏஇக்கு வொர்க்குக்காக வரீங்கன்னா, இந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. அது என்னன்னு சொல்றேன் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. யுஏஇக்கு வரணும்னு சொல்றவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ரீல ஷேர் பண்ணி விடுங்க. இந்தியால இருக்க ஏஜென்சி மூலியமா வந்தீங்கன்னா, மறக்காம இந்த விஷயத்தெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்களோட வாய் வார்த்தைய மட்டும் நம்பாதீங்க. இந்த வாய்ங்கிறது என்ன வேணாலும் பேசும். அதனால அத மட்டும் நம்பவே நம்பாதீங்க. வாட்ஸ்அப் சேட்னா, வாட்ஸ்அப் சேட்ட சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கால் ரெக்கார்டிங்னா, கால் ரெக்கார்டிங் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பேமெண்ட் ரிசிப்ட் குடுத்தாங்கன்னா, அதையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பின்ன ஆஃபர் லெட்டர் அதையும் பிடிஎஃபா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 4 விஷயத்தையும் கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுக்கணும். செகண்ட் விஷயம், யுஏஇக்கு வந்ததுக்கப்புறம் கம்பெனியில் டேரெக்டாக பேசுவீங்களா, அப்போ ஹெச்ஆர் கிட்ட பேசின வாட்ஸ்அப் மெசேஜ், இமெயில் கான்வர்சேஷனு, சேலரி டிஸ்கஷன், அதுக்கான சேட்ஸு, பின்ன ஓவர் டைமோட இது, பின்ன ஒர்க்கிங் ஹவர்ஸ், இதோட எல்லா டீட்டெயில்ஸும் கம்ப்ளீட்டாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த ப்ராப்ளமும் வரலன்னா தேவையில்லை. இன்கேஸ் வந்தால் அதுக்கு இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் சில அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃபர் லெட்ரு, மோல் கான்ட்ராக்டு, விசா காப்பி, இல்லை எமிரேட்ஸ் ஐடியோட டீட்டெயில்ஸு, அதோட ரிசிப்ட்ஸு, இது எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேலரி ரிசிப்ட், பின்ன பேங்க் ஸ்டேட்மெண்ட், இதுவும் ரொம்ப முக்கியம். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு சேவ் பண்ணி வைக்கணும்னு தான் கேட்குறீங்க. இன்கேஸ் உங்களுக்கு சேலரி இஷ்யூ, இல்லை அப்ஸ்காண்ட் ப்ராப்ளம், இல்லை விசா ப்ராப்ளமு, இல்லை இல்லீகல் டிடெக்ஷனு, இந்த மாதிரி இஷ்யூலாம் வந்தால் நீங்கள் லேபர் கோர்ட்டில் ஒன்று உங்கள்கிட்ட கேட்பாங்க. ப்ரூஃப் இருக்கா இதுக்கு எல்லாத்துக்குமே அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரூஃப் கண்டிப்பாக இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் சைட்லேருந்து எல்லாமே நீங்கள் சேஃப் ஜோனுக்கு போயிடுவீங்க. நான் சொன்ன ரெக்கார்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி சேவ் பண்ணலன்னா ஃபியூச்சரில் நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. உங்கள் கம்பெனி ஏதோ லீகலாக ஏதோ ஒரு இஷ்யூ வந்ததுன்னா உங்கள் சோழியை முடிச்சு விட்ருவாங்க.